நம்ம இன்னைக்கு சிக்கன் மசாலா மட்டன் மசாலா ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஹைலி ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ஸ்பெஷலான ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் பொடி செய்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 4 பட்டை இதெல்லாமே ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வறுத்தாவே போதும். இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. அடுத்து இது கூட 6 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. கூடவே 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் ஒரு 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 4 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷத்துக்கு வறுத்தாவே போதும். ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் கரிஞ்சிரும். அப்புறம் ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த கரெக்டான டேஸ்ட் கிடைக்காது. அதனால் இதில் வறுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுபட்டிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் பொடி தயாராகிருச்சு. நல்லா கமன்னு இருக்கும். இதை நீங்கள் சிக்கன் குழம்புல, சிக்கன் வறுவலெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த பொடியை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறதுனால நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு க்ளீனான கண்ணாடி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நான் குறைவான குவான்டிட்டியில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே ரேஷியோவை அப்படியே அதிகப்படுத்தி அதிகமான குவான்டிட்டிலையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 1-2 ரேஷியோ மட்டும் மாறுபடும். இது பண்ணுறதுக்கு 4 கிராம்பு, 4 பட்டை, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு கல்பாசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கல்பாசி கண்டிப்பாக சேர்க்கணும். இதை ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 6 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் சீரகம், 3 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 4-5 பாதாம், 4-5 முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக காய்ச்ச தேங்காய் துருவல் தான் சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்க்குறீங்கன்னா ஒரு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட தண்ணி சத்தெல்லாம் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் பொடி மாதிரியே தான். இப்போ பாருங்கள், மட்டன் மசாலாவும் சூப்பராக தயாராகிருச்சு. நல்லா கமன்னு வாசனையோடு இருக்கும். இந்த 2 மசாலாவையுமே நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா மட்டன் வறுவல் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் செய்கிற மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக மனமோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.